வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். பிரபல யூடியூபர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கார். திமுக அரசு தொடர்ந்து இதுபோல யூடியூபர்களையும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்பவர்களை கைது செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி சவுக் சங்கர் அப்படின்னு ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவரும் இப்போ நீண்ட காலமாக சிறையிலேயே இருக்கார். ஜாமீன் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு. அப்படி என்ன இது ஒரு பெரிய குற்றம் கருத்து தெரிவிப்பதால் வந்து விட போகிறதுன்னு தான் தெரியல. இந்து மதத்தை எதிர்த்து மேடையிலே பகிரங்கமாக சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம், இந்து மதத்தில் இருக்கும் வரைக்கும் நீ விபச்சாரியின் மகன் என்று இந்துக்களை பார்த்து ஆபாசமாக பேசிய நபர்கள் எல்லாம் இந்த நாட்டில் சுதந்திரமாக இருக்கும்போது திமுக செய்யும் அநியாயங்களை பற்றி பேசுகின்ற ஊடகவியலாளர்கள் மட்டும் கைது செய்யப்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. ஆனால் இதெல்லாம் இவங்க செய்ய அந்த கைது செய்யப்படுற நபர் பிரபலம் ஆகி கொண்டே வருகிறார். சவுக்கு சங்கர் வெளியில் வந்த பிறகு மறுபடியும் திமுகவை பல மடங்கு அதிகமாக திட்ட போகிறார். ஏன்னா சாட்டை துரைமுருகனையும் சிறையிலே வச்சு தூக்கு தண்டனை ஒன்றும் கொடுத்துட முடியாது. சட்டத்தில் அதுக்கெல்லாம் இடமே இல்லையே. இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயமே சட்டவிரோதம் தான். சமூக வலைதளங்களில் கருத்து சொல்வதற்காகவே ஒருத்தரை கைது செய்வதும் அவரை சிறையில் அடைப்பதும் பேச்சுரிமை சட்டத்துக்கு எதிரானது. இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்க சாட்டை துரைமுருகனின் கட்சியான நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்னை ஏன் கைது செய்யல, என்னை விடவா அவன் ஜாஸ்தி பேசிட்டான் அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதான். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இதை விட அருவருக்கத்தக்க வகையில் திமுகவை மேடையிலே பேசினார். அந்த பத்திரிகை சந்திப்பிலேயே அந்த குறிப்பிட்ட பாடலை அவர் மீண்டும் பாடியே காமிச்சார். இது ஒரு கேலி கூத்தா போயிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கைது பண்ணால் போராட்டங்கள் பலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணலையா? இல்லை சீமான் திமுகவுடைய பி டீமாக இவ்வளோ நாளாக செயல்பட்டது உண்மைதானா? இப்போ அவரை பார்த்து பயப்படுறாங்களா, இல்லை உள்ளுக்குள்ளே ஒன்றா இருக்காங்களா? சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். இல்லை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சொல்லி தான் சாட்டை துரைமுருகனை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்களா? ஏதாவது நாடகம் ஆடுறாங்களோ? மக்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எய்தவனை விட்டு அம்பை நோவானேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்சி தலைவரே ஒருத்தர் நான் தான் பேசுகிறேன்ல, என்னை கைது பண்ணுறா பார்க்கலாம், உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறாப்புல. அவங்கள கைது பண்ணாமல் எதுக்காக சாட்டை துரைமுருகன்? அவரும் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியில் இருக்கிறாரு, யூடியூப்பில் பிரபலமாக இருக்கார். இப்போ யூடியூப்பில் யாரும் பேசவே கூடாது, யூடியூப்பில் பேசுகிறவங்கள கட்டுப்படுத்தணுன்றதுக்காக திமுக இந்த வேலையை செய்யுதோ? ஒன்று தெரிஞ்சுக்கணும், திமுக இந்த மாதிரி கைது பண்ண அந்த நபர் பிரபலமாவார். அதுதான் உண்மை. திமுக தலைவர் கருணாநிதி என்ன உத்தம புத்திரரா? அவர் என்ன திருட்டு ரயில் ஏறி வந்தவர் தானே? இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி சொத்தெல்லாம் எப்படி சேர்த்தீங்கன்ட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்க கேள்வி தானே? அவரை பற்றின செய்திகள் புஸ்தக வடிவில் இன்றைக்கும் வனவாசம்னு கண்ணதாசன் எழுதின அந்த புத்தகத்தில் எவ்வளோ கீழ்த்தரமான செய்திகள் இருக்குது. ஒரு 30-35 பேர் கேட்டிருந்த ஒரு பாடலை இன்றைக்கி தமிழகத்தில் எல்லாரும் என்ன பாட்டு அப்படி பாடிட்டாருன்னு திரும்ப திரும்ப கேட்க வச்சுருக்காங்க. பிரச்சனையை பெருசு பண்ணதன் மூலமாக அவங்க கருணாநிதியுடைய மானத்தை பெரிய அளவில் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த நாகூர் மீனா பாடின பாட்டை கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி கிண்டலாக பாடியிருந்தாங்க. அப்போ எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணணும்? சிவாஜி ராவா அந்த ஒரு கெட்ட வார்த்தையாக குஷ்புவை பேசினார் ஒருத்தர், அவரை தூக்கி சிறையில் வைக்கிறேன்னு கட்சியை விட்டு நீக்கினீங்க, மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்க, மறுபடியும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. தீப்பொறி ஆறுமுகன்னு ஒரு ஆள் உங்கள் கட்சியில் இருந்துட்டு எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். இதுதானே திராவிட வரலாறு? ஆபாசமாக பேசுகிறது தானே திராவிட வரலாறு? உங்களை திருப்பி பேசுனா கைது பண்ணிடுவீங்களா? அப்போ எல்லாரும் பேச தான் செய்வோம். கருணாநிதி ஒரு திருடன் தான், கருணாநிதி சண்டாளன், அது என்ன கவிதையில் வர்ற அவ்வளவும் நம்மளும் சொல்கிறோம். உண்மை அதுதான். நடக்கிறது ஒரு பொம்மை ஆட்சி. ஒரு தத்தி தான் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கார். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? கருத்தை பதில் பேச முடிஞ்சால் பேசணும். கைது பண்ணுறாங்களாம். இதெல்லாம் ஒரு ஆட்சி நடத்திட்டு நாட்டுக்கு கேடு. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல, ஒரு மக்கள் கூட்டம் காசு வாங்கிட்டு போட்டாங்களோ இல்லை வேறு ஆளே இல்லைன்னு போட்டாங்கல்ல, அந்த கூட்டத்தை சொல்லணும். நன்றி, வணக்கம். கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு.